ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி அப்படின்னு பார்க்கலாம். இல்லை ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி அப்படின்னு கூட பார்க்கலாம். இட்லி தோசைக்கு எல்லாம் நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா, ஆனால் நல்லா ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணும் அப்படின்னா சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த ராகி களி தான் நம்ம இன்றைக்கி செஞ்சு சாப்பிட போகிறோம். இதை செய்கிறதுக்காக கடாயில் நான் 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த 2 டம்ளர் தண்ணிக்கு அதே டம்ளரில் 1 டம்ளர் ராகி மாவு எடுத்துக்கலாம். இந்த ராகி மாவில் இருந்து 2 டேபிள் ஸ்பூன் மாவு மட்டும் இந்த தண்ணியில் சேர்த்தி விஸ்கு வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடணும். இது போல் செய்யும்போது நம்ம அடுப்பில் வச்சு தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ராகி மாவு போடும்போது கட்டி தட்டாமல் இருக்கும். அதனால தான் நம்ம முன்னாடியே இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ தண்ணியில் மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த களிக்கு தேவையான அளவுக்கு நான் இந்துப்பும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ கட்டி இல்லாமல் மாவை நல்லா கலந்துட்டாச்சு. இதை ஸ்டவ் டாப்பில் வச்சு அப்பப்போ நல்லா கலந்துடணும். இப்போ பச்சை தண்ணி தான் நம்ம சேர்த்திருக்கோம். இப்போ தண்ணி நல்லா சூடாகணும். அதனால இது ஒரு முறை மட்டும் நல்லா கலந்துட்டுட்டு தண்ணி சூடாகிறதுக்கு விட்டுடலாம். ஆனால் சூடாகுதே அப்படின்ட்டு நம்ம விடாமல் கொஞ்சம் அப்பப்போ மட்டும் கலந்துட்டு இருந்தோம் அப்படின்னா ராகி மாவு கீழே போய் தேங்கி நின்று கட்டியாகாத மாதிரி இருக்கும். தண்ணி பாருங்க நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதில் மீதி உள்ள ராகி மாவையும் போட்டு மிதமான சூட்லேயே வச்சு விஸ்கு வச்சு நல்லா கலந்துட்டுக்கலாம். அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும். மிதமான சூட்டில் வச்சே தான் நம்ம கலந்துடணும். அப்போ தான் ரொம்ப அடிப்பிடிக்காமலும் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துலேயே மாவு நல்லா இது போல் திக்காக வந்துடும். கட்டியும் தட்டாமல் இருக்குது. தண்ணிக்கும் மாவுக்கும் இப்போ பாருங்கள் பதம் நல்லா கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறமா விஸ்கை எடுத்துட்டு ஒரு உடன் கரண்டி வச்சு நல்லா கலந்துட்டுட்டோம் அப்படின்னா அடியில் உள்ளது எல்லாமே நல்லா ஸ்க்ராப் ஆகிட்டு நல்லா வந்துடும். ராகி மாவு நல்லா சூடாக இருக்கும்போது கொஞ்சம் பிசுபிசுப்பாக தான் இருக்கும். ஆனால் ராகி மாவு இன்னும் கொஞ்சம் வேக பத்தாது. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு மிதமான சூட்லேயே நல்லா வேக விடணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு முறை எடுத்து நல்லா கலந்துட்டுட்டு திரும்பவும் இன்னொரு 5 நிமிஷம் மிதமான சூட்லேயே மூடி வச்சு வேக வச்சிடலாம். 10 நிமிஷத்தில் ராகி மாவு நல்லாவே வெந்து வந்திருக்கும். இதை கரண்டி வச்சு நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு ஆறத்துக்கு விட்டுருவோம். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி இது போல் செஞ்சு பாருங்கள். மிக்ஸி ஜாரில் ஒரு 3 துண்டு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை, காரத்துக்காக 2 பச்சை மிளகா, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு புளி, தேவையான அளவுக்கு கல்லுப்பு. ஆரம்பத்தில் இதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு சட்னி எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குங்க. ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் தேங்காய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 கிள்ளி போட்ட ஒரு வரமிளகா, சின்ன சின்னதாக கட் பண்ணின ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் லைட்டாக வதங்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்க விட்டுறணும். அப்போ தான் இது இந்த ராகி களியோட நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதையும் நல்லா தாளிப்பு எடுத்துட்டு கொத்தமல்லி நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா தாளிச்சிட்டு இதை சட்னியோட சேர்ந்து கொட்டிட்டு கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், ராகி களிக்கு ரொம்ப டேஸ்டியான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கலாம். இது இட்லி தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். இப்போ ராகி களியும் பார்த்தோம்னா நல்ல முழுமையாக ஆறி இருக்கு. இதை கரண்டி வச்சு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். பிளேட்டில் கொஞ்சமாக தேங்காய் தடவிட்டு கையிலையும் கொஞ்சமாக நான் தேங்காய் தடவிட்டு கொஞ்சமாக ராகி களி எடுத்து அந்த எண்ணெய் தடவின பிளேட்டில் போட்டு கையில் வச்சும் நல்லா இது போல் உருட்டி எடுத்துக்கிறேன். ஸோ கையில் ஒட்டாமல் வரும். ராகி மாவும் நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு அந்த கலரோட டிஃப்ரென்ஸ் பார்த்தாவே தெரியும். ஸோ ஒரு வேளைக்கு இது போல் இந்த சின்ன சின்ன உருண்டையாக இருக்கிறதுனால ஒரு 3 உருண்டை சாப்பிட்டாவே நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். நல்ல ஒரு அயன் கால்சியம் ரிச்சான ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சு எடுத்துடலாம்.
வெயிட் லாஸ் பண்ணும்போது இட்லி தோசை மட்டும் இல்லாமல் இது போல் களியும் செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம சேனலில் வெயிட் லாஸுக்குன்னே நிறைய ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.